நம்ம 24 நியூஸ். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் புறமன்னு சொன்னால் அந்த பழமொழி ஸ்டாலின் ஒரு ஆளுக்கும் திராவிட கூட்டங்களுக்கு தான் செல்லும். அறநிலையத்துறை என்பது கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. அவருக்கு நீங்கள் வாக்கள் தெரியலானால் உங்கள் நலனுக்காக அவரை ஜெயிலெல்லாம் போய் பார்க்க முடியும். அவருக்கு படிக்கும் பிள்ளைகள் அனைவரும் சிபிஎஸ் பள்ளியில் இந்தி படித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் தமிழை காப்பாற்றுவதே கிடையாது. நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் வேளையிலே வாக்களிக்க தயாராக உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நடக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தாரக மந்திரத்துடன் வாக்காளர் பெருமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாரத பிரதமர் 50 ஆண்டு கால காங்கிரஸ் செய்யாத சாதனைகளை நமது பாரத தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற சாதனைகளை செய்து கொடுத்துள்ளார். அதில் ஒன்று நான்கு வழிச்சாலை கொடுத்ததின் அடிப்படையில் தான் இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருவதற்கு முக்கிய காரணமே 4 வழிச்சாலை ஏற்படுத்திய காரணம்தான். அது மோடி தந்த பெரிய சாதனை. அடுத்து பொதுமக்களுக்கு கூரை வீடாக இருந்த ஏழை மக்களுக்கு, ஓட்டு வீட்டிலையும் கூரை வீட்டிலையும் வறுமையில் வாடிய ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக 2,67,000 ரூபாய் பிரதமர் வீடு கட்டு திட்டத்தின் கீழ் இன்று தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் பலனடைந்துள்ளார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க சீர்திருத்தத்துடன் திருமணம் செய்து வைப்பதற்காக பெண் குழந்தைகளுக்காக செல்வ மகள் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பெண் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு ஒரு விலக்கேற்றி வைத்துள்ளார். மேலும் சிறு குறு விவசாயிகள் கந்து வட்டிக்காரரிடம் அடிமையாகாமல், வட்டிக்கு வாங்காமல் நேரடியாக வங்கிகளில் முத்ரா கடன் மூலம் 10 லட்சம் வரை தொழில் கடன் பெறுவதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துள்ளார். அதன் மூலம் பல லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளார்கள். மருத்துவ இன்சூரன்ஸ் வைத்தியம் பார்ப்பதற்காக 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் மக்களுக்கு கொடுத்துள்ளார். அதில் பல லட்சம் மக்கள் பலனடைந்துள்ளார்கள். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் என்ற அடிப்படையில் வருஷந்தோறும் 6,000 அவர்கள் வங்கிக்கு நேரடியாக பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார். இன்று நடக்கக்கூடிய விவசாய போராட்டமெல்லாம் அவர்களெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே எதிர்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் புரோக்கர்களை மட்டுமே போராடுகிறார்கள். ஒரு உண்மையான விவசாயி விவசாய வேலை தவிர மற்ற தொழில் செய்ய மாட்டார். வீதிக்கு ஆண்டு கணக்கில் உட்கார்ந்து போராட மாட்டார். அங்கே போராடக்கூடிய விவசாயிகள் என்று போர்வையிலே போராடக்கூடியவர்கள் பல கோடி மதிப்புள்ள கார்களில் போராடுகிறார்கள். அவர்களாம் உண்மை விவசாயிகள் அல்ல. மோடியின் அரசுக்கு களங்கம் விளைவிப்பதற்காக போடுகின்ற எதிர்க்கட்சிகளின் சதிக்கூட்டங்கள் தான் அந்த மாதிரி போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மேலும் உலக அரங்கில் எடுத்துக்கொண்டால் இன்று இந்தியா பாரத பிரதமரினுடைய புகழ் உலகத்துக்கே சிறப்பாக உள்ளது. அவர் உலகத்தின் குருவாக திகழ்கிறார். 50 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நமது நாட்டில் ஒருத்தர் குற்றம் செய்துவிட்டால் அடுத்த நாட்டில் தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கத்தார் நாட்டில் தண்டனை பெற்ற 8 இந்தியர்களை யாதொரு தண்டனையும் கொடுக்க விடாமலாம் அவர்கள் உயிரை காப்பாற்றி இந்தியாவில் கொண்டாந்து ஒப்படைத்துள்ளார். அது மாபெரும் சாதனையாகும். மேலும் தமிழ் ஒழிய உலக அரங்கில் கொண்டு செல்வதற்காக திருக்குறளையும் தமிழையும் உலகிற்கு அவர் எங்கு செல்கின்றார் அங்கெல்லாம் தமிழை பெருமையாகவும் போற்றி பேசி வருகிறார். ஆனால் இங்கே தமிழகத்தில் உள்ள மு.க. ஸ்டாலினோ திராவிட இயக்கங்களோ தமிழ் என்று கூறிக்கொண்டு தமிழை ஒழுங்காக பள்ளியில் கூட பயிற்று வைப்பதில்லை. அவர்கள் படிக்கும் பிள்ளைகள் அனைவரும் சிபிஎஸ் பள்ளியில் இந்தி படித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் தமிழை காப்பாற்றுவதே கிடையாது. தமிழ் கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செங்கோல் ஆட்சி என்பது தமிழ் கலாச்சாரம். அந்த செங்கோலை நமது பாரத பிரதமர்
பாராளுமன்றத்தில் நிலைநாட்டுகின்ற பொழுது தமிழை பற்றி பெருமை பேசக்கூடிய, தமிழ் கலாச்சாரத்தை பெருமை பேசக்கூடிய தமிழக எதிர்க்கட்சிகள் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திராவிட கழகங்கள் அதை வாழ்த்த கூட அவர்களுக்கு மனம் இல்லை. அந்த அளவுக்கு தமிழை புறக்கணிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிக்காரர்கள். அதுபோல் தமிழன் அபிநந்தனை நம் நாட்டிற்கு தேடி கண்டுபிடித்து கொடுத்தவர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களாவார். ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்கு ஏழை மாணவர்களும் மருத்துவம் படிக்கலாம் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நீட் தேர்வை கொண்டு வந்து சாதாரண வறுமையில் வாழும் ஏழை விவசாயி மகனும் மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை போட்டு இன்று அனைவரும் மருத்துவம் படிக்க வழி செய்தவர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஒரு காலத்தில் பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க வேண்டும் நிலை மாறி இன்று வறுமையில் உள்ள ஏழை விவசாயி மகன் சிறந்த அறிவாளியாக இருந்து மருத்துவப்படி படிக்க வழியை வகுத்து விட்டவர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். மேலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை உலகளவுக்கு கொண்டு போய் இந்து கோயில்களையும் இந்து சாம்ராஜ்யங்களையும் உருவாக்குவதற்காக நம்ம மோடி அவர்கள் சிறந்த பல திட்டங்களை தீட்டி வருகிறார். அதற்கு ஒரு உதாரணமாக நமது இந்தியாவில் மாபெரும் கோயிலான 500 ஆண்டுகள் இயக்கத்தை பூர்த்தி செய்தவர் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களாவார். ராமர் கோயிலை கட்டி நீங்கள் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு ஆன்மீகத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு உணர்த்தியவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதே நேரத்தில் அரபு நாடுகளில் நம் இந்து கோயிலை கட்டி அங்கேயும் கும்பாசம் நடத்தி வரும் மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோயிலை கட்டும் மோடி கோயிலுக்குள் செல்ல முடியுமா என்று ஒரு பெரும் வாதத்தை வைத்தார். ஆனால் பாரத பிரதமர் கோயிலுக்குள் சென்று பூஜை பரிவாரங்களை செய்து மிகச் சிறப்பாக அந்த கோயிலை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு அதே திருமாவளவன் என்ன கூறுகிறார், இவர் யார் கோயிலில் போய் பூஜை செய்வது, இவர் என்ன புரோகிதரார் என்று ஏளனம் பேசுகிறார். இந்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவன் திருமாவளவனுக்கு இந்து மதத்தை மதிக்கிறாரா வேண்டாம்ங்கிறாரா, இல்லை எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணுங்கிறாரா போக வேணாம் என்று சொல்கிறார். முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு மனநோயால் மாதிரி மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார். அதுபோக தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை என்பது கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. அறநிலைத்துறை இந்து கோயிலில் உள்ள பாரம்பரியங்களில் அளவுக்கு அதிகமாக தலையிடுகிறது. அறநிலைத்துறை என்பது வரவு செலவு மட்டுமே பார்க்க வேண்டிய தவிர இந்து மத கோட்பாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் தலையிடக்கூடாது. அதை மீறி இந்து கலாச்சாரங்களை ஒழிப்பதற்காகவே இந்த அறநிலைத்துறை செயல்படுகிறது. அதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கண்டிக்கின்றோம். மேலும் தமிழ்நாட்டில் 3 வருடங்கள் ஆண்ட ஸ்டாலினுடைய மந்திரிகள் அனைவருமே ஊழல் செய்து சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் 10 ஆண்டு ஆட்சியில் ஒரு மந்திரி மீது கூட எந்தவித ஊழலும் இல்லாமல் அப்பற்றல்கிட்ட உத்தம தலைவர்களாக இன்னைக்கு ஆட்சி செய்து வருகிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் மதவாத கட்சி என்று திராவிட கட்சிகள் கூறி வருகின்றனர். இன்று இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வடநாடு முழுவதும் முஸ்லிம் பெருமக்கள், முஸ்லிம் இமாக்கள் அனைவரும் பாரத பிரதமரால் எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை, பாரதிய ஜனதா கட்சியினால் எங்கள் முஸ்லிம் மக்களுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது என்று மனதார புகழ்ந்து பாரத பிரதமரை போற்றி வருகிறார்கள். பீகாரில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியில் 40 எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசில் 80% முஸ்லிம்குள்ள பகுதியில் அதிகமான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது. முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அனைத்து மத தலைவர்களையும் அனைத்து வித மத ஆன்மீக தன்மைகளையும் தழுவி அனைவரும் இந்தியர்கள் என்று நம்ம பாரத பிரதமர் போற்றி அனைவரையும் மதித்து இந்த நாட்டை வழிநடத்தி வருகிறார். அதே நேரத்தில் தமிழக முதல்வர் சமூக நீதி என்று கூறுகிறார். சமூக நீதி நாங்கள் எல்லா மதத்துக்கும் ஒன்றானவர், நாங்கள் எல்லா ஜாதிக்கும் ஒன்றானவர் என்று கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் ஒன்றை கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் கூட்டணி கட்சி உள்ள திருமாவளவன் 3 தொகுதியில் உங்களிடம் கேட்டார். சமூக நீதி என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் பொது தொகுதியில் ஏன் ஒரு பட்டியலினத்தவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து ஜெயிக்க வைக்க அவரால் இயலவில்லை? அவருடைய வெட்ட வெளிச்சம் அதிலே தெரிகிறது. அரசியலுக்காக சமூக நீதி செயல்படுமெல்லாம் சாதி அரசியல், மத அரசியல், பிரிவினவாத அரசியல் தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோக தமிழ்நாட்டில் ஜபார் சாதிக் என்பவரை
மது போதை காரணத்துக்காக இன்னைக்கு கைது செய்துள்ளார்கள். என்சிஏ கைது செய்துள்ளது. அந்த ஜாபர் சாதிக்கு கட்சியில் இருந்தே 3 வருடங்கள் தான் ஆகிறது. அந்த 3 வருடத்தில் 2000 கோடி மது போதைகள் விற்பனை செய்துள்ளார். அந்த மது போதை விற்பனை செய்வதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டு குடும்பம், அறிவாலயத்து குடும்பங்கள், ஸ்டாலின் குடும்பங்கள் அனைவரும் அதில் பங்கு உள்ளது. விரைவில் தேர்தல் முடிந்தவிடும் ஒவ்வொருவர்களால் அதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய புலனாய்வுத்துறை கூறியுள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மது போதைகளை அதிகப்படுத்தி இளம் சிறார்களும் பெண்களின் பாலியல் கொடுமையிலும் தொடர்ந்து நடப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான இடமாக உள்ளது. நாட்டின் தேச பிரிவினவாதிகளுக்கும் தமிழக நாட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆதரவாக உள்ளது. அது மேல் கேட்டு தமிழகத்தில் கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு மதுபோத வியாபாரம், சாராய வியாபாரம் என்ற கொள்கையில் தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி தமிழ்நாட்டில் கொள்ளடிப்பதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த தமிழக முதல்வர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தமிழக முதல்வரின் கொள்ளைக்கு தமிழக கூட்டணி கட்சியில் ஆளும் கூட்டணி கட்சிகள் துணை போகின்றன. நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்திலும் பண்பாடிலும் மிக சிறந்த தமிழ்நாடு. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறோம் அப்போதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரம் சீரழிந்து போகிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு என்று நடப்பதற்கு காரணமே இந்த அரசு. ஜாபர் சாதிக்கு 2000 கோடி ரூபா கொள்ளடிக்கு வரை 3 வருடமாக திமுக உறுப்பினராக இருந்தால் செயல்படுவதற்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தேசிய புலனாய்வுத்துறை தான் அதை கண்டுபிடித்துள்ளோன்னு இன்னைக்கு வரும்பொழுது உண்மையிலேயே உளவுத்துறை செயலிழந்து கிடக்கிறார். தமிழக உளவுத்துறை செயலிழந்து கிடக்கிறது தெளிவாக தெரிகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறுகிறார், 5000 கோடி வெள்ள நிவாரண நிதிக்கு மத்திய அரசு கொடுக்கவில்லை, நாங்கள் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் கடனாக பெற்றோம் என்று கூறியுள்ளார். வெள்ளத்திற்காக இன்னைக்கு நிதி கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். ஸ்டாலின் அவர்களே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ள நிவாரணிக்காக அயல்நாட்டில் 5000 கடன் வாங்கினேன் அப்படின்றத என்று கூறுகிற நீங்கள் கடன் வாங்கும் பொழுது சட்டசபையிலேயோ அல்லது பொதுமக்களிடத்திலே இந்த சம்பந்தமாக ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கீங்களா, ஏதாவது பேசியிருக்கீங்களா? நமது மாண்புமிகு நிதியமைச்சர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 5000 கோடி வரைக்கும் கணக்கு கட்டதற்காக நீங்கள் பணம் தராத காரணத்தால் உங்களுக்கு கணக்கு சொல்ல முடியாது, நான் வெளிநாட்டிலும் கடன் வாங்கினேன்னு சொன்னால் அப்போ அந்த 5000 கோடி வாங்கினதை ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்படி என்றால் வெள்ள நிவாரண நிதிக்கு செலவழித்தீர்களா? வெள்ள நிவாரணிக்கு 5000 கோடி நீங்கள் செலவழித்திருந்தால் இவ்வளோ வெள்ளம் பெரிய மக்கள் பாதித்து இருக்க மாட்டார்கள். ஆகையினால் நீங்கள் முழுக்க 5000 கோடியும் செலவழித்ததாக சொல்லி உங்கள் சென்னை மேயர் பேட்டி கொடுத்துள்ளார். நீங்கள் செலவழிச்சிருந்தால் கண்டிப்பாக வெள்ளத்தில் மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். 5000 கோடி ஊழல் செய்து விட்டு மத்திய அரசிட்ட நான் வாங்கலை, வெளிநாட்டில் வாங்கினேன்னு சொல்லி எப்படியோ ஒரு வகையில் நிதி வந்த அந்த நிதியை எப்படி பயன்படுத்தினீர்கள்? அதை மக்களுக்கு பயன்படுத்தாமல் கொள்ளையடித்து விட்டு இன்றைக்கி மத்திய அரசு குறை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி உள்ளது? அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 2006 தேர்தலுக்கு வரும்பொழுது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியில் இன்று 1 கோடி நிறைவேற்றவில்லை. 2 ஏக்கர் நிலம் பெறுவதாக கூறினார்கள், நிறைவேற்றவில்லை. மின் கட்டணத்தை குறைப்போம் என்று கூறினார்கள், நிறைவேற்றவில்லை. 100 ரூபாய் சிலிண்டர் குறைப்போம் என்று கூறினார்கள், நிறைவேற்றவில்லை. டீசல் பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று கூறினார்கள், நிறைவேற்றவில்லை. 1 லட்சம் தற்கால பணியாளர்களை நிரந்தரமாக்கும் என்று கூறினார்கள், நிறைவேற்றவில்லை. மேல்கி எல்கேஜி யூகேஜி ஆங்கில உள்ள பள்ளியில் சிறப்பாக திறக்கப்படும் ஒன்றில் நிறைவேற்றவில்லை. யூனியன் வாரியம் ஒரு யூனியனுக்கு ஒரு ஆஸ்பத்திரி திறப்போம் என்று கூறினீர்கள், திறக்கவில்லை. சட்டமன்றத்துக்கு ஒரு அரசு கல்லூரி திறப்பதாக கூறினீர்கள், திறக்கப்படவில்லை. அதேபோல் இந்த சிலிண்டர் விலையை ஏறிவிட்டது காங்கிரஸ்காரர்களும் பாமர மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக கூட்டணி கட்சியிலும் மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான தகவலை பரப்பி வருகிறார்கள். உண்மையில் ஒரு சிலிண்டர் விலை அரசு கொடுப்பது 529 ரூபாய் 75 பைசா. அதற்கு மாநில அரசு 291 ரூபா வரி போடுகிறார்கள். அதே மாதிரி போக்குவரத்துக்காக 15 ரூபாயும் டீலர் கமிஷனுக்காக 5.5 ரூபா 50 பைசாவும் சப்சிடிக்காக 19 ரூபாய் 57 பைசாவும் சேர்த்து 861 ரூபா 18 பைசாவுக்கு விற்கப்படுகிறது. ஆனால் இந்த 861 ரூபா ஒரு சிலிண்டர் விற்பனை செய்கின்ற காலகட்டத்தில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 300 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். அப்போ 861 ரூபாயில் 300 ரூபா கழிந்து விட்டால் அவர்கள் வங்கியில் 300 ரூபாய் சேர்ந்து விடுகிறது.
அப்போ நமது பாக்கி தொகை 512 ரூபா சில்லறையைத்தான் நமது மக்கள் சிலிண்டரை வாங்குகிறார்கள். அதை இவர்கள் மாற்றி 1000 ரூபா 1200 என்ற ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்தில் பரப்பி வருவார்கள். அதை யாரும் நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் தற்போது வாக்குறுதி கொடுத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிலிண்டர் 500 ரூபா குறைக்கப்படும் என்று ஒரு பொய் வாக்குறுதியை கூறியுள்ளார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் புறமன்னு சொன்னால் அந்த பழமொழி ஸ்டாலின் ஒரு ஆளுக்கும் திராவிட கூட்டங்களுக்கு தான் செல்லும். அந்த 500 ரூபான்னு சொல்லுவோம், அங்கேருந்து மத்திய அரசு கொடுக்குறதே 529, இவர் எங்கேருந்து 500 ரூபாய் பற்றி கொடுப்பாரு? இது மத்திய அரசு திட்டம். மத்திய அரசு திட்டத்தை மாநில திட்டம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது அறிவு எப்படி சொல்ல போகிறோன்னா, மத்திய அரசுக்கு என்னென்ன திட்டங்களுக்கு அதிகாரம் இருக்குது, மாநில சர்க்காருக்கு என்னென்ன திட்டங்கள் அதிகாரம் இருக்குன்ற விவரமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆண்டிக்கிட்டு இருக்காங்கிறது உதாரணம் சொல்கிறேன். நீட் தேர்வை நாங்கள் வெற்றி பெற்றவுடன் ஒரே கையெழுத்து நீக்கும் என்று கூறினார். அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மாநில சர்க்காருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்பது கூட தமிழக முதல்வருக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் படித்தது அவ்வளவுதான். அதே போல் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் முடிவு செய்த ஒரு விஷயத்தை மாநில அரசு ரத்து பண்ண முடியாது. அதை ரத்து பண்ணுவோம் என்று பொய் வாக்குறுதலை சொல்லி மாணவிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று வரை வடை சுட்டு கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல்தான் இந்த 500 ரூபா சிலிண்டர் தருவேன் என்பதும் சுட்ட வடை மாதிரி தான் இருக்குது. மது விலக்கை ஒரே கையெழுத்தில் ரத்து பண்ணும் என்று கூறினீர்கள், ரத்து பண்ணவில்லை. தெருவுக்கு ஒரு மருத்துவமனை திறப்போம் என்று மக்கள் நினைக்கின்ற இந்த நாட்டிலே தெருவுக்கு ஒரு டாஸ்மார்க்கை திறந்து தமிழக மக்களை குடியார மக்களாக ஆக்கிவிட்டதான் தமிழக அரசின் சிறப்பான ஒரு திட்டமாகும். அதே நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார்கள். அதில் ஒருவர் தேசிய புலனாய்வுத் துறையினால் குற்றஞ்சாட்டப்பட்டு தேடப்படும் குற்றவாளியான முபாரக். அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் ஒரு குற்றவாளி. அவர் திண்டுக்கல்லில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேர்தலில் நிற்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறார். மக்கள் கொண்டு திண்டுக்கல் மாவட்ட மக்கள் கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருக்கு நீங்கள் வாக்கள் தெரியலானால் உங்கள் நலனுக்காக அவரை ஜெயிலெலாம் போய் பார்க்க முடியும். நீங்கள் வெளியில் அவரை பார்க்க முடியாது. விரைவில் அவர் புலனாய்வுத்துறையால் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போவார். அடுத்தபடியாக அரியார் சுத்தியல் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை நீங்கள் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. யாருமே அவரை போய் சந்தித்து மக்கள் நலத்தை வாங்க முடியாது. கம்யூனிஸ்டின் நோக்கமே உண்டியல் தூக்குறவங்க. இன்றைக்கி பதவியை வாங்கிட்டு சம்பாரிச்சா போய் படுத்துருவாங்க, மக்களுக்கு எந்த நலனும் வராது. தேசிய ஜனநாயக கட்சியில் போட்டியிடும் திலகபாமா அவர்கள் ஒரு படித்த கவிஞர். திலகபாமாவுக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தார். நேரடியாக மத்திய அரசிடமிருந்து நலங்கள் திட்டங்களை வாங்கி உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி திலகபாமாவுக்கு போடுகின்ற வாக்கானது மோடிக்கு போடுகின்ற வாக்காகும், அண்ணாமலைக்கு போடுகின்ற வாக்காகும். ஆகையினால் நம்ம திண்டுக்கல் மாவட்ட வாக்காளர் பெருமக்களும் திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்தும் இந்த பாராளுமன்றத்தில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கொள்கை வகுப்போடு அனைவரும் பணத்துக்கு அடிமையாகாமல் தேசிய கூட்டணியான பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மீண்டும் மோடி பிரதமர் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.